أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وحافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد اللهم صل على محمد وآل محمد عجل فرجه وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وحماة المؤمنين أوصيكم عباد الله بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் ஸலவாத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள், இமாம்கள், அனைத்து மூமின்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, புனிதமிகு இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் மூமின்களே, சகோதரர்கள், இந்த அருமையான கடமையில் வலியுறுத்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வா என்பதை எனக்கும் உங்களுக்கும் எமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எமது சமூக வாழ்க்கையிலும் பின்பற்றி நடக்குமாறு வலியுறுத்துகின்றேன். நாங்கள் இஸ்லாமிய மாதத்திலே கண்ணியம் நிறைந்த புனிதமிக்க மாதமான முஹர்ரம் மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். மனித வாழ்வை மாற்றி அமைக்கின்ற, மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, அவனுடைய சமூக வாழ்க்கையை, அவனுடைய அரசியல் வாழ்க்கையை, எந்த ஒரு வாழ்வின் கட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனை மாற்றி அமைக்கின்ற, அதனை சீராக்குகின்ற ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். ஆன்மீக ரீதியான பல அனுகூலங்களை கொண்ட ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு மாதத்தை நாங்கள் அண்மித்திருக்கின்றோம், அடைந்திருக்கின்றோம். சோகம் நிறைந்த, கவலைகள் நிறைந்த ஒரு மாதமாக இது இருந்திட்ட போதும் மனிதனுடைய வாழ்வை ஒரு கணம் மீட்டி பார்க்கின்ற, அவனுடைய ஆன்மீக ரீதியான வாழ்க்கை, அவனுடைய ஏனைய வாழ்வியலோடு தொடர்புபடுகின்ற அவனுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், அவனுடைய அரசியல் வாழ்க்கையாக இருக்கலாம், அவனுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை அவன் சீரமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவனுக்கு தேடிக் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். எனவே இந்த மாதத்தை நாங்கள் அனுஷ்டித்து இந்த மாதம் கொண்டிருக்கின்ற அனுகூலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது இந்த மாதத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஷஹாதத், அவர்களுடைய அந்த வீர மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்களை நாங்கள் அனுஷ்டித்து இதனை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக அவர்களை பின்பற்றுகின்ற அவர்களுடைய ஷியாக்கள், அவர்களுடைய நேசர்களுக்கு இந்த கடமை மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. இந்த மாதம் வந்துவிட்டால் அஹ்லுல் பைத்துகளுடைய நடவடிக்கைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாறிவிடும். கவலை நிறைந்த ஒரு வாழ்வை அவர்கள் இந்த நாட்களிலே அடைந்து கொள்வார்கள். அவர்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு எல்லோரும் கவலையுற்று இருக்கின்ற ஒரு மாதமாக இது இருக்கின்றது. நபிமார்கள், அதே போன்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இன்னும் அவர்களுடைய பரிசுத்த இமாம்கள் எல்லோரும் கவலைப்பட்ட கண்ணீர் வடித்த ஒரு மாதமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதம் நெருங்குகின்ற போது தங்களுடைய தோழர்களுக்கு பல அறிவுரைகளை வழங்குவார்கள். தன்னுடைய தோழர் ஒருவருக்கு சொல்லுகின்றார், கேட்கின்றார்கள், தோழரே, நீங்கள் இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் நோன்பு நோட்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே நோன்பு நோற்றார்கள். அவர்களுக்கு யஹ்யா என்கின்ற ஒரு மகனை இறைவன் அவர்களுக்கு கொடுத்தார். நீங்களும் இந்த மாதத்தில் இந்த முதல் நாளிலே உங்களுக்கு இறைவன் உங்களுடைய ஹாஜத் ஒன்றை நிறைவேற்ற விரும்பினால் நீங்கள் நோன்பிருங்கள், உங்களுக்கு அந்த ஹாஜத் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் என்பது ஜாஹிலியத் காலத்திலே, அறியாமை காலத்திலே இதனுடைய மரியாதை ஹுர்மத் பேணப்பட்டு வந்த ஒரு மாதமாக இருக்கின்றது. அறியாமையில் வாழ்ந்த மக்கள் கூட இந்த மாதத்தின் கண்ணியத்தை பேணிக்கொண்டார்கள். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர் இந்த மாதத்தின் ஹுர்மத்தை, இந்த மாதத்தின் கண்ணியத்தை அவர்கள் பேணிக்கொள்ளவில்லை. இந்த உம்மத்தின் நபியாக இருக்கின்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணியத்தை இந்த மனிதர்கள், இந்த உம்மத்தினர் பேணிக்கொள்ளவில்லை. அந்த மாநபியினுடைய அருமை பேரரை கொலை செய்து இந்த மாதத்தின் மகிமையை இந்த உம்மத்து கெடுத்து விட்டது. அந்த மாமனிதரின் பெண்களை, குழந்தைகளை சிறைப்பிடித்து அவர்களை கைது செய்து அவர்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தி இந்த மாதத்தின் ஹுர்மத்தை அவர்கள் உடைத்து விட்டார்கள். இந்த நபி அவர்களுடைய பேரர் அவர்களுடைய அந்த கர்பலா களத்தில் உயிர் நீத்த சுகதாக்கள் அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் அபகரித்து எடுத்து அவர்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தி துவம்சம் செய்து அவர்களுக்கு அந்த மாதத்தின் ஹுர்மத்தை அவர்கள் இழக்கச் செய்து விட்டார்கள் என்று இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவேதான் தோழரே, நீங்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த விரும்பினால், இந்த மாதத்தின் மகிமையை நீங்கள் அனுஷ்டிக்க விரும்பினால் இமாம் ஹுசைனுக்காக அழுங்கள், அவருக்காக கண்ணீர் வடியுங்கள் என்று இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களில் ஃபைன்னஹு துபிஹ கமா யுதுபஹு அல் கபஷ், இந்த மாதத்தில் ஏற்பட்ட அந்த படுகொலை என்பது, அதிலே கொல்லப்பட்ட அந்த இமாம் ஹுசைன் அவர்கள் ஒரு ஆடு அறுப்பது போன்று, ஒரு ஆட்டை அறுப்பது போன்று அறுக்கப்பட்டார்கள், தலை துண்டிக்கப்பட்டார்கள் என்று இமாம் அவர்கள் இந்த நாளிலே நடந்த அந்த துயரத்தை பற்றி தன்னுடைய தோழர் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்களோடு அவர்களுடைய தோழர்கள் பலர்கள் இந்த சம்பவத்திலே கொலை செய்யப்பட்டு அந்த இமாமோடு அவர்கள் பலிபிக்கப்பட்டார்கள். எனவே இந்த இமாமுக்காக அழுங்கள், இந்த இமாமுடைய சோகத்தில் இருங்கள், இந்த இமாமுடைய கவலையை அனுஷ்டியுங்கள் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர் ஒருவருக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் நாங்கள் இந்த ஆஷூரா தினத்தை, இந்த ஆஷூராவிலே நடந்த அந்த கோர நிகழ்வை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஏன் ஞாபகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு பல வகையான விடயங்கள் இந்த நிகழ்விலே இருக்கிறது. முதலாவது, நாங்கள் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினரையும் நேசிக்க கடமைப்பட்டவர்கள். அவர்கள் மீது நேசம் கொள்வது எங்களுடைய மார்க்க கடமையாக இருக்கிறது. புனிதமிகு அல் குர்ஆனில் அது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவேதான் நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் ஏதும் நடந்துவிட்டால் அது
எங்களுக்கு கவலை தருகின்ற ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் நிகழ்ந்து விட்டால் அது எங்களை சந்தோஷப்படுத்துகின்ற விடயமாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான மஹப்பத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, இந்த நிகழ்வை நாங்கள் ஏன் ஞாபகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய மார்க்க விழுமியங்கள், நாங்கள் பின்பற்றுகின்ற மார்க்க கடமைகள், மார்க்கம் என்பது அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. நாங்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது அது உயிர்ப்பிக்கப்படுகிறது, புத்துணர்ச்சி பெறுகிறது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கர்பலா பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகின்ற போது தனது சகோதரர் முகமது பின் ஹனஃபியா அவர்களுக்கு எழுதிய மடலிலே கூறுகின்றார்கள். இந்த பயணத்தின் நோக்கத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது, இன்னல் ஹுசைன யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் சாட்சியம் கூறுகின்ற இந்த ஹுசைன் அந்த இஸ்லாமிய நம்பிக்கைகளை பற்றி அவனுடைய அந்த ஏகத்துவத்தை பற்றி எல்லாம் கூறிவிட்டு சொல்லுகின்றார்கள், வஅன்னல்லாஹ யபாசு மன் ஃபில் குபூர் வைனி லம் உக்ருஜு அஷ்ரன் வலா பத்திரன் வலா முஃப்திதன் வலா வாலிமா வைன்னமா ஹரஜ்து லிதலபில் இஸ்லாஹி ஃபி உம்மத்தி ஜத்தி. இந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற நோக்கத்தை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது, நான் இந்த பயணத்தில் ஏதோ ஒரு சுகத்தை எதிர்பார்த்தோ அல்லது அழிச்சாட்டியம் செய்வதற்காகவோ அல்லது குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காகவோ அல்லது அநீதி இழைப்பதற்காகவோ நான் இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. வைன்னமா ஹரஜ்து லிதலபில் இஸ்லாஹி ஃபி உம்மத்தி ஜத்தி. நான் வெளிப்பட்டு செல்லுகின்ற விடயம் எல்லாம் என்னுடைய பாட்டனாருடைய உம்மத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை சீராக்கி அந்த தீனை, இந்த உம்மத்தோடு சம்பந்தப்படுகின்ற இஸ்லாமிய விடயங்களை, மார்க்கத்தை நான் உயிர்ப்பிக்க, அதனை சீர்திருத்தவே நான், அதாவது இந்த நோக்கத்தை கொண்டு நான் வெளிப்பட்டேன் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவேதான் இந்த கர்பலா நிகழ்வில் இருக்கின்ற முக்கியமான விடயம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு கொண்டு வந்த அந்த மார்க்கம், அந்த இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையான வடிவிலே மனிதனுடைய கைகளுக்கு கிடைக்க வேண்டும். அதனை அவன் பின்பற்ற வேண்டும். அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற போது அதனோடு சேர்ந்திருக்கின்ற ஏனைய விடயங்களை எல்லாம் பிரித்தெடுத்து ஒரு தூய்மையான அந்த முஹம்மதிய இஸ்லாத்தை அவன் பின்பற்ற வேண்டும். அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பயணத்தின் நோக்கத்தை சொல்லுகின்றார்கள். எனவேதான் எங்களுக்கும் அவ்வாறான ஒரு தூய்மையான ஒரு வாழ்வியல் முறையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் தேடிக்கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இந்த கர்பலா நிகழ்விலே கிடைக்கின்றது. அதே போன்றுதான் இந்த பயணத்தின் நோக்கம் மனிதர்கள் என்றைக்குமே ஆசைப்படுகின்ற சில தியாகங்களை, அர்ப்பணங்களை செய்கின்ற ஒரு பயணமாக இருக்கின்றது. அவனுடைய உயிரை கூட அவன் இந்த பாதைக்காக செலவு செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை எடுத்துணர்த்துகின்ற ஒரு பயணமாக இந்த கர்பலா பயணம் அமைந்திருக்கின்றது. தன்னுடைய உயிரை, தன்னுடைய உறவுகளுடைய உயிர்களை, அதே போன்று தன்னுடைய சொந்தங்களுடைய உயிர்களை எல்லாம் இந்த பாதையிலே அவர்கள் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தார்கள், கொடுத்தார்கள் என்று சொன்னால், இது இந்த ஷஹாதத்தை தேடி அதற்காக ஆசைப்பட்டு அந்த பாதையிலே அந்த ஷஹாதத்தை தேடிக்கொள்ளுகின்ற ஒரு கலாச்சாரத்தை இந்த கர்பலா நிகழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நிகழ்வும் இப்படியான ஒரு விடயத்தை கொண்டிருப்பதனால் அதுவும் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தனது அருமை மகனாரிடம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வினவுகின்றார்கள், யாபனி கைஃபல் மௌத்து, இந்த மௌத்து என்பது, மரணம் என்பது எப்படி உங்களிடத்திலே என்று தனது தனையன் இமாம், அதாவது ஹஜ்ரத் அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இமாம் ஹுசைன் அவர்கள் கேட்கின்ற போது அதற்கு அவர் சொல்லுகின்றார், அஹ்லா மினல் அசலி, தேனை விட இன்பமானது, இனிமையானது என்று அவர் சொல்லுகின்றார். என்று சொன்னால் அந்த ஷஹாதத்,
அந்த வீர தியாக மரணம் என்பது அவர்களிடத்தில் வேண்டப்பட்ட அவர்கள் விரும்பிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த கர்பலா பயணத்தில் இருக்கின்ற மற்றும் ஒரு விடயம், உலகில் அநீதியாளர்களுக்கு, அழிச்சாட்டியம் செய்கின்றவர்களுக்கு, அடக்குமுறை அபகரிப்பாளர்களுக்கு எதிராக போரிடுகின்ற, அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுகின்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. இந்த இமாம் ஹுசைன் அவர்களுடைய பயணம் அந்த காலத்தில் வியாபித்திருந்த அநியாயக்காரர்கள், அடக்குமுறையாளர்களுக்கு எதிரான ஒரு பயணமாக இருந்தது. இது அவர்களை பின்பற்றுகின்ற அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பயணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கண்முன்னே அழகாக காண்பிக்கின்ற, படிப்பிக்கின்ற ஒரு பாடத்தை தருகின்ற ஒரு பயணமாக இந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பயணம் அமைந்திருக்கின்றது. எனவேதான் சகோதரர்களே, இப்படியான பல்வேறுபட்ட அம்சங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆஷூரா நிகழ்வு அவர்களை, அதாவது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகின்ற அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய சமூகம் இந்த மாதத்தை அனுஷ்டித்து அதில் இருக்கின்ற இந்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்று அதன்படி நடக்க அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு பயணத்தை இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற போது, இப்படியான நோக்கங்களை, இலட்சியங்களை கொண்டு அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அவர்கள் எவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே, இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்திலே அவர்களுடைய தோள் மீது இருந்த பொறுப்பு என்ன, கடமை என்ன, அந்த நேரத்தில் அவர்கள் மீது இருந்த பொறுப்புகள் என்ன என்பதை மிகவும் சரியாக அறிந்திருந்தார்கள். அந்த பொறுப்புணர்ச்சி அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அந்த தக்லீஃப் என்ன, அந்த மசூலியத் என்ன என்பதை அவர்கள் மிகவும் தெளிவாக, துல்லியமாக அறிந்து அந்த பொறுப்புணர்வுக்கு ஏற்ப செயற்படுவதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். அந்த அநியாயம் நிறைந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்ன கடமை என்பதை அவர்கள் தெரிந்திருந்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய கடமையை செய்வதற்காக அவர்கள் வெளிப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இமாமார்கள் அந்த போராட்டத்தில், அந்த எழுச்சியிலே தான் முன்னெடுக்கின்ற கடமையை சரியாக அந்த கடமையை செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் தான் அவர்கள், அதாவது முழு கவனத்தையும் செலுத்தினார்கள். அந்த பயணத்தின் மூலமாக அந்த தொடங்கி இருக்கின்ற அந்த எழுச்சியிலே அவர்கள் வெற்றி பெறுவார்களா, அதனால் ஏதாவது பெறுபேறுகள் அவர்களுக்கு கிடைக்குமா என்று அந்த பெறுபேற்றை பற்றியோ அந்த வெற்றியை பற்றியோ அவர்கள் சிந்திக்கவில்லை. அவர்கள் யோசித்ததெல்லாம் தன் மீது இருக்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் மீது இருக்கின்ற கடமையைத்தான் அவர்கள் உணர்ந்தார்கள். அதனை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்பினார்களே ஒழிய, இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ளுகின்றோம், இந்த பயணத்தில் ஏற்படுகின்ற அழிவுகளுக்கு என்ன செய்வது, இந்த பயணம் வெற்றியில் சென்று முடியுமா என்று அவர்கள் அதனை எதிர்பார்க்கவில்லை. அதில் ஏற்படுகின்ற அனைத்து தியாகங்களையும், அனைத்து அர்ப்பணங்களையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் முன் சென்றால் நிச்சயமாக இறைவனுடைய வெற்றி அவர்களுக்கு இருக்கும் என்ற அசையாத நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த பயணத்திலே இமாம் அவர்கள் கண்டுகொண்ட அனைத்து தியாகங்கள், அர்ப்பணங்கள், துன்பங்கள், தொல்லைகளை எல்லாம் அவர்கள் மிகவும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார்கள். அந்த துன்பங்களுக்கு முன்னிலையிலே அவர்கள் தளர்ந்து போகவில்லை, அவர்கள் பின்வாங்கவில்லை. மிகவும் வீரியமாக, தைரியமாக, துணிச்சலோடு அவற்றை முன்னெடுத்து சென்றார்கள். அதிலே அவர்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற அளவு அனைத்து விடயங்களையும் அவர்கள் இழந்து சென்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பயணத்திலே அவர்கள் காத்திரமாக, ஸ்திரத்தன்மையோடு அவர்கள் நின்றார்கள். புறமுதுகு காட்டி ஓடவில்லை, பின்வாங்கவில்லை, களத்தை விட்டு அவர்கள் நகரவில்லை. அவர்கள் மிகவும் உறுதியான நிலைப்பாட்டோடு இந்த பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த பல வகையான முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்ற இந்த கர்பலா பயணம் இவ்வாறுதான், இந்த அணுகுமுறையோடுதான் சென்று நடந்து முடிந்திருக்கிறது. இன்று அதனுடைய
பெறுபேறுகளையும் அதனுடைய அந்த அந்த பயணத்தின் நன்மைகளையும் அனுகூலங்களையும் நாங்கள் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம். வரலாறு செல்ல செல்ல அந்த இமாம் ஹுசைன் அவர்களுடைய பயணத்தின் அந்த நோக்கம் அதனுடைய இலட்சியங்களை நாங்கள் மெதுமெதுவாக அடைந்து கொள்கின்ற ஒரு நிலையை காண்கின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்தை அனுஷ்டிக்கின்ற வகையிலே நாங்கள் நிச்சயமாக இமாம் ஹுசைன் அவர்கள் சுமந்து வந்த அந்த செய்தியை நாங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனை மற்ற எங்களுடைய சமூகத்தாருக்கு, உம்மத்தினருக்கு சொல்லுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அப்படியான மஜ்லிஸ்கள், அப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதனை சரியான முறையிலே இமாம் ஹுசைன் அவர்களுக்கு நிகழ்ந்த துன்பங்களை, அவர்களுக்கு நேர்ந்த அந்த கவலை நிறைந்த விடயங்களை ஒவ்வொன்றாக, அதாவது மிக மிக அதாவது அதனை மேல்வாரியாக இல்லாமல் அவர்களுக்கு நேர்ந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் அச்சொட்டாக நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். எனவே அப்படியான இந்த மாதத்திலே நாங்கள் இந்த விடயங்களை செய்து இமாம் ஹுசைன் அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வஅஜில். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வஅஜில். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிம் அல் முஸ்தஃபா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ ஆலிஹி தாஹிரின் சியமா அலியின் அமீரில் முஃமினீன் வ ஹபீபத்திஹி ஸஹ்ரா அல் மர்திய்யா வல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யிதை ஷபாபி அஹ்லில் ஜன்னah வ அலி இப்னுல் ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் வ முஹம்மத் இப்னு அலி அல் பாகிர் வ ஜாஃபர் இப்னு முஹம்மத் அஸ்-சாதிக் வ மூஸா இப்னு ஜாஃபர் அல் காலிம் வ அலி இப்னு மூஸா ரிதா வ முஹம்மத் இப்னு அலி அல் ஜவாத் வ அலி இப்னு முஹம்மத் அல் ஹாதி வல் ஹஸன் இப்னு அலி அல் ஸகி அல் அஸ்கரி வல் ஹுஜ்ஜத் இப்னு அல் ஹஸன் அல் காயிம் அல் மஹ்தி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வஅஜில் ஃபரஜஹும். ஊசிக்கும் இபாதல்லாஹ் பிதக்வல்லாஹ். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தை, தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகின்றேன். இந்த மாதத்திலே நாங்கள் முக்கியமான இந்த ஆஷூரா நிகழ்வை அந்த நிகழ்வை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற, அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களுடைய போராட்டம், அவர்களுடைய எழுச்சி எவ்வாறு இருந்தது, அதிலிருந்து ஒரு தூய்மையான ஒரு அஹ்லுல் பைத் மனிதர் எவ்வாறான பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, இமாம் கொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இமாம் ஹுசைனை அச்சொட்டாக பின்பற்றுகின்ற ஒரு மாமனிதராக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக இமாம் ஹுசைன் அவர்களுடைய அந்த மூச்சு பேச்சு, அவர்களுடைய எண்ணங்களை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த முஹர்ரம் மாதமும் சஃபர் மாதமும் இவைகளில் இருந்துதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம், எங்களுக்கு தந்தவைகள் எல்லாமே இந்த இரு மாதங்களில் இருந்துதான் என்று அதாவது இமாம் கொமைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த எண்ண கரவிலிருந்து உருவானதுதான் இன்றைய அதாவது அநீதிக்கு எதிரான போராட்டம். அந்த இமாம் கொமைனி அவர்கள் அங்கு உருவாக்கிய அந்த எண்ணக்கரு பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன் மண் என்று சொல்லுகின்ற, அது இஸ்லாமிய உம்மத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம் என்று அவர்கள் கொண்டிருந்த அந்த கோட்பாடு, அதன் விளைவுதான் இன்று நாங்கள் உலகத்திலே இந்த பாரிய ஒரு போராட்டத்தை, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான போராட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று முகாவமா என்று சொல்லப்படுகின்ற இந்த உலக ஏகாதிபத்தியம், வல்லாதிக்க சக்திகளுக்கு முன் இன்று தலை நிமிர்ந்து
அந்த அநீதிக்கு எதிராக, அந்த அபகரிப்புக்கு எதிராக அதாவது செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த எதிர்ப்பு முன்னணி, அது அதனுடைய உருவாக்கத்தின் ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த போராட்டத்தின் அதாவது முன்னுதாரணத்தை கொண்டுதான் அவர்கள் செயற்படுகின்றார்கள், உருவாகி இருக்கிறார்கள். லப்பைக்கியா ஹுசைன் என்கின்ற அந்த அடிநாதத்தோடு தான் இந்த போராட்டம் எழுச்சி பெற்றிருக்கிறது. எனவேதான் இன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைமையில் இந்த முகாவமா, இந்த எதிரெழுச்சி உருவாகி இருக்கிறது. இந்த எழுச்சி என்பது வெறுமனே இன்று சிலர்கள் கூறுவது போன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசு அது ஒரு அகண்ட பாரசீகத்தை உலகத்திலே கொண்டிருக்க வேண்டும், பாரசீக நிலப்பரப்பை பெருப்பித்து அனைத்து இடங்களும் அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வர வேண்டும் என்று பாரசீகர்கள் நினைத்து எண்ணி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்று சிலர்கள் கதை அளக்கிறார்கள். ஆனால் உண்மை என்பது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போராட்டம் தான் இந்த எதிரெழுச்சியின் அடிநாதமாக இருக்கிறது. இஸ்லாமிய அதாவது அஹ்லுல் பைத்துகள் போதித்த அந்த சிந்தனையில் ஒரு மனிதன் அநீதிக்குட்படுத்தப்படுகின்ற போது, அடக்குமுறைக்கு அவன் ஆளாகின்ற போது அவனுக்கு உதவி செய்வது, கைகோர்த்து அவனோடு ஒத்துழைத்து அவனை அந்த அநீதியில் இருந்து விடுவிப்பது என்பது ஒரு முஸ்லிமினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சமியா ரஜுலன் யுனாதி யாலல் முஸ்லிமீன் ஃபலம் யுஜிபுஹு ஃபலைஸ பி முஸ்லிம். எந்த ஒரு மூலை முடுக்கிலிருந்தும் ஒரு முஸ்லிம் எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, எனக்கு அநியாயம் செய்யப்படுகிறது, எனக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த குரலை, அந்த அவல குரலை கேட்காமல் இருக்கின்ற ஒருவர் அவர் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது என்று இந்த அஹ்லுல் பைத்துகள் ஊடாக கிடைத்திருக்கின்ற ஹதீதுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் ஹுசைன் அவர்களுடைய போராட்டத்தில் நாங்கள் காண்பது மௌத்துன் ஃபி இஸ்ஸின் கைருன் மின் ஹயாத்தின் ஃபி துல்லின். கண்ணியமாக, அதாவது அநீதிகளுக்கு முன் அந்த அநீதிகளை தாங்கிக் கொண்டு இழிவாக இருப்பதை விட அங்கு வீர மரணம் எய்து சாவது, மரணிப்பது மேலானது என்று இமாம் ஹுசைன் அவர்களுடைய வாழ்வின் தத்துவங்களில் இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, எங்கு ஒரு இடத்தில் அநீதிக்கும் அநீதியை செய்கின்றவர்கள் அதே போன்று அவர்கள் எங்களை ஒரு இழிவான வாழ்க்கைக்கு அவர்கள் தள்ளுவார்களாயிருந்தால் அந்த இடத்தில் நாங்கள் இழிவுபட்டு வாழாமல் தலை நிமிர்ந்து துணிச்சலாக தைரியமாக வாழ்வது என்பது இமாம் ஹுசைன் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உணர்வுகளை எல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசு அங்கு தன்னுடைய அந்த எதிர்ப்பு முன்னணியை சேர்த்துக்கொண்டு உலக வல்லாதிக்க சக்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பாரசீகத்தை, அதனுடைய நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் செய்யவும் இல்லை, அவர்களுடைய கொள்கையில் அவை இல்லை என்பதை அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நிலப்பரப்பை, ஒரு தான் நிலத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம், இன்னொருவருடைய நிலத்தில் இருந்து ஒரு தானை நாங்கள் அபகரிக்கவும் மாட்டோம் என்று அவர்களுடைய கொள்கையை அவர்கள் அமைத்து செயற்படுகின்றார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உணர்வோடு தான் இன்று இந்த பலஸ்தீன் விவகாரத்தை மையப்படுத்தி இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற அநியாயக்காரர்களுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு போராட்டத்தை இந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசு முன்னெடுத்து வருகின்றது. இதனை இல்லாமலாக்குவதற்காக, இந்த துணிச்சலான இந்த போராட்டத்தை இல்லாமலாக்குவதற்காக அமெரிக்காவும் வல்லாதிக்க சக்திகளும் தொன்று தொட்டு விரும்பி வருகின்றது என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். இந்த அண்மையில் ஏற்பட்ட இந்த இஸ்ரேல் அதே போன்று ஈரானுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த போரை பற்றி நாங்கள் சில விடயங்களை அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும். முதலாவது, இந்த போர் என்பது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான ஒரு போர். இந்த போர் என்பது பிராந்தியத்தில் முஸ்லிம் நாடுகளில் இருக்கின்ற வளங்களை அதாவது சுரண்டி அபகரித்து சூறையாடுவதற்காக இந்த
பிராந்தியத்திலே நிலை கொண்டிருக்கின்ற அநியாயக்காரர்களுக்கும் அந்த வளங்களை கொண்டிருக்கின்ற முஸ்லிம் அதாவது ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுடைய வளங்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அது அவர்களுக்கு சொந்தமானது என்று இருக்கின்ற இந்த இரு தரப்பினருக்கும் இடையிலான போராட்டம். இவ்வாறான அதாவது இந்த போராட்டம் என்பது அடக்குமுறையால் அடிபணிய வைக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு சக்திக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே இந்த பிராந்தியத்தில் அவ்வாறான ஒரு எழுச்சி முன்னணி இருக்கக்கூடாது என்று அமெரிக்காவும் அதனோடு சேர்ந்து இருக்கின்ற கூட்டு அணிகளும் விரும்புகின்றன. இதனால் தான் அவர்களுடைய முழு நோக்கமாக இருந்தது இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு அடிமைப்பட்ட நாடுகளாக ஆக்க வேண்டும், அதிலே எதிர்த்து நிற்கின்ற ஈரானை அடிபணிய வைத்து அந்த ஈரான் அவர்களுக்கு முன் சரணாகதியாகி மண்டியிட்டு ஏனைய அரபு நாடுகளை போன்று இருக்க வேண்டும் என்பதும், அதே போன்று இந்த எதிர்த்து நிற்கின்ற இந்த கொள்கையை கொண்டிருக்கின்ற அந்த இஸ்லாமிய ஆட்சி முறையை அந்த நாட்டிலே இல்லாதொழிக்க வேண்டும் என்பதும், அதே போன்று அந்த நாட்டின் பலமாக இருக்கின்ற அந்த நாட்டினுடைய அணுசக்தி, அந்த நாட்டினுடைய ஏவுகணை சக்தி, அதே போன்று இன்னும் இருக்கின்ற வளங்களை எல்லாம் பூண்டோடு அழித்து ஏனைய நாடுகளை போன்று எதுவுமே இல்லாத ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்த நோக்கத்தை பல ஆண்டுகளாக கொண்டு அவர்கள் அதற்கான நிகழ்ச்சி நிரல்களை அமைத்திருக்கிறார்கள். சுமாராக 40 வருடங்கள் இதற்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனைத்து சக்திகளையும் இதற்காக செயற்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் தான் சென்ற வாரத்திலே இந்த யுத்தத்தை அவர்கள் தொடங்கினார்கள். அதிலே அவர்களுடைய முழு பயணத்தை அதாவது பலத்தையும் அவர்கள் பிரயோகித்தார்கள். அவர்களுடைய புலனாய்வு பிரிவு, மொசாட், CIA போன்ற அனைத்து புலனாய்வு பிரிவுகளும் இறங்கி செயற்பட்டன. அதே போன்றுதான் அவர்களுடைய அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். B-2 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன விமானத்தை பயன்படுத்தினார்கள். F-35 என்று சொல்லுகின்ற அதிநவீன விமானத்தை செயற்படுத்தி அதாவது அனுப்பி இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அழித்து அதனை முழுமையாக சரணாகதியாயின ஒரு நாடாக, எதுவுமே இல்லாத ஒரு நாடாக அழித்தொழித்து எதுவுமே இல்லாத ஒரு நாடாக மாற்றி அமைப்பதற்கு அவர்கள் முனைந்து இந்த பாரிய தாக்குதலை அவர்கள் செய்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் நினைத்த எந்த ஒரு நோக்கத்தையும் அவர்களால் அடைய முடியவில்லை. ஈரானுடைய அணு திட்டத்தை அவர்களால் அழிக்க முடியாமல் போனது. ஈரானுடைய ஏவுகணை அந்த வல்லமையை அவர்களால் அழிக்க முடியாமல் போனது. அது மாத்திரமல்ல, இதற்கு மாறாக நடந்திருக்கின்ற பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசு அதனுடைய இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்று சுமாராக 4 தசாப்தங்களை அடைகின்ற இந்த காலத்திலே அந்த நாட்டுக்குள் ஓரிரு அதாவது குழுக்களுக்கு மத்தியிலே சில ஒற்றுமையின்மை இருந்தாலும் இந்த தாக்குதலின் பிறகு இப்போது அந்த நாட்டிலே ஒரு மிகவும் உறுதியான ஒரு ஒற்றுமை உருவாகி இருக்கிறது. அந்த மக்கள் எல்லோரும் கரங்கோர்த்து இன்று இணைந்து அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கின்ற மிகவும் பலமான ஒரு அடியை வல்லாதிக்க சக்திகளுக்கு அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று தாங்கள் தான் உலகத்தில் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவர்கள், நாங்கள் நினைக்கின்ற போது யாரையும் தாக்குவோம் அழிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த இஸ்ரேலை ஈரான் எவ்வாறு அடித்து தகர்த்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அமெரிக்க ராணுவ முகாம்களை எல்லாம் அது எந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் அதனை தாக்கி அழிப்போம் என்ற அந்த துணிச்சலான செயலை அவர்கள் செயலிலே செய்து காட்டினார்கள். கட்டாரிலே ஈராக்கிலே இருந்த அந்த ராணுவ முகாம்களை எல்லாம் அவர்கள் அழித்து அந்த வல்லாதிக்க சக்திகளுக்கு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன என்று சொன்னால், நீங்கள் நினைக்கின்ற மாதிரி நாங்கள் அடிபடுகின்றவர்கள் அல்ல. இது இமாம் ஹுசைன் அவர்களுடைய உம்மத், இமாம் அலியின் அவர்களுடைய உம்மத். இந்த உம்மத் அநீதிக்கு எதிராக நிற்கும், ஒரு போதும் அது இழிவுக்கு இவ்வாறான ஒரு இழிநிலைக்கு அது சென்று விடாது, அந்த இழிவான வாழ்க்கையை வாழாது. நாங்கள் ஒன்று வெற்றி பெறுவோம் அல்லது நாங்கள் இதிலே செத்து மடிவோம் என்று மிகவும் அவர்கள் கௌரவமாக இந்த பயணத்தை மேற்கொண்டு மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த போராட்டம் என்பது அதனுடைய மூல விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இது எழுவதெல்லாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த
அந்த கர்பலா ஆஷூரா நிகழ்வில் இருந்துதான் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவேதான் இந்த ஆஷூராவை மழுங்கடிப்பதற்கு, இந்த இமாம் ஹுசைனுடைய போராட்டம் கொண்டிருக்கின்ற அந்த நோக்கங்களை எல்லாம் மழுங்கடிப்பதற்காக இன்று பல்வேறுபட்ட சக்திகள் செயற்படுகின்றன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த காலத்திலே, இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்று இஸ்லாமிய உலகு விழித்துக் கொண்டிருக்கிறது, விழித்து விட்டது. இஸ்லாமிய உம்மத் இன்று ஈரானுக்கு துவா செய்கின்ற, ஈரான் ஆன்மீக தலைவருக்கு துவா செய்கின்ற அளவு இன்று இஸ்லாமிய உம்மத் இன்று விழித்து விட்டது. எனவே ஓரிரு சிலர் இதற்கு எதிரான சில்மிஷங்களை, எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் அந்த அந்த எந்த ஒரு பிரச்சாரமும் அது வெற்றி பெறாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காலத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தின் தத்துவங்கள், உண்மைகள், இந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி எங்களுடைய சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே இருக்கின்றோம். எனவே அதனை நாங்கள் செய்து இந்த இமாம் ஹுசைன் அவர்களுடைய இந்த மாதத்திலே அவர்களுடைய ஷஹாதத்தையும் அவர்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய சமூகத்துக்கு சொல்வதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. அல்லாஹ் தஆலா அதுக்குரிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த நன்னாளிலே, இந்த முக்கியமான தினங்களிலே இந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசையும் அதனுடைய ஆன்மீக தலைவரையும் அதற்காக போராடுகின்ற அனைத்து போராளிகளையும் இதிலே உயிர் நீத்த அனைத்து சுஹதாக்களையும் அல்லாஹ் தஆலா அவர்களை எல்லோரையும் இரட்சித்துக் கொள்வானாக. அந்த சுஹதாக்களுக்கு ரஹ்மத்தையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் வழங்கி வைப்பானாக. இமாம் ஜமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை துரிதப்படுத்தி இந்த போராட்டத்தினுடைய கொடியை அவர்கள் கையில் ஏந்துவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته.